2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கணக்கு புத்தகம் முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியை எதிர்த்து ஒருங்கிணைந்த வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக, அதிமுக இரண்டும் பல்வேறு யோசனைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் புதிய சக்தியாக வளர்ந்து வரும் தமிழக வெற்றிக் கழகம்தான் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. கடந்த சில நாட்களாக டெல்லியில் பாஜக சார்பாக நடிகர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும், பாஜகவின் சில முக்கிய தலைவர்கள் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாகவும், ஒரு நடிகர் தலைவரும் விரைவில் விஜயை நேரில் சந்திக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் விஜயிடம் நீங்கள் கூட்டணியில் வந்தால் வழக்குகள் முதல் அரசியல் ஆதரவு வரை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. அதிமுக தரப்பிலும் பெரிய கழகம் நடக்கிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட்டணிக்குள் இழுத்து வருவதற்காக தனிப்பட்ட ரகசிய முயற்சியில் இறங்கியுள்ளார். அதிமுகவிற்கு முதலமைச்சர் பதவி உறுதி செய்யப்பட்ட நிலையில் விஜய்க்கு 40க்கும் மேற்பட்ட இடங்கள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கும் யோசனை எடப்பாடி தரப்பில் தீவிரமாக பரிசீலிக்கப்படுகிறது. 100 இடங்கள் கிடையாது, ஆனால் மரியாதைக்குரிய இடவசதி கிடைக்கும் என்பதே அவர்களின் நிலைப்பாடு. இந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் விஜயுடன் தொலைபேசியில் நீண்ட உரையாடல் நடத்தியதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாம். அதில் எடப்பாடி 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற நாம் ஒன்றிணைய வேண்டும், தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் இணைந்தால் மக்களிடையே பெரிய மாற்றம் ஏற்படும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. அதற்கு விஜய் நேரடியாக இல்லை என கூறவில்லை. மாறாக, நான் மக்களை சந்திக்க போகிறேன், பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குகிறேன், ஜனவரிக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்கிறேன் என பதிலளித்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த உரையாடலின் போது கரூர் கூட்டத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் குறித்தும் எடப்பாடி தனது இரங்கலை விஜயிடம் தெரிவித்தார். உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் முழு ஆதரவு என்ற உறுதியையும் எடப்பாடி பழனிசாமி அளித்ததாக கூறப்படுகிறது. இதுவே விஜயின் மனநிலையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. மேற்கு பகுதியை சேர்ந்த ஒரு மூத்த அதிமுக தலைவர் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். விஜய் எடப்பாடியுடன் பேசியது உண்மைதான், கூட்டணிக்கு வாருங்கள், முழு சப்போர்ட் நாங்கள் தருகிறோம் என்றார் எடப்பாடி. விஜய் தற்போது மக்களை சந்திக்க போகிறேன், பொங்கலுக்கு பிறகு முடிவெடுப்பேன் என கூறியிருக்கிறார் என்று கூறினார். இதன் மூலம் விஜய் தற்போது நேரடி மறுப்பு இல்லாமல் திறந்த மனப்பான்மையுடன் அரசியல் பேச ஆரம்பித்துள்ளார் என்பது தெளிவாகிறது. இப்போது தமிழ்நாட்டில் 3 முக்கிய பிளாக்குகள் உருவாகியுள்ளன. திமுக, பாஜக, அதிமுக கூட்டணி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம். இவற்றில் யார் யாருடன் சேர்வார்கள் என்பது அடுத்த அரசியல் அத்தியாயத்தின் திசையை தீர்மானிக்கும். எடப்பாடியின் ரகசிய முயற்சி வெற்றியாகி விஜய் கூட்டணியில் இணைந்தால் 2026 தேர்தல் ஒரு வரலாற்று திருப்பமாக மாறக்கூடும். என்ன முடிவு வரும், கூட்டணி எப்படி அமையும் என்பது பொங்கலுக்கு பிறகு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.